நீங்க ஹிஜாப பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரும்பாலும் இது இஸ்லாமிய மதம் சார்ந்த பெண்கள் ஹிஜாப் அணிவதை முக்கியமா கருதுறாங்க. பிப்ரவரி 1 உலக ஹிஜாப் தினம். இந்த நாள் வெறும் ஒரு மத சின்னத்தை பற்றிய நாள் கிடையாது. இது தேர்வு, அடையாளம், மரியாதை பற்றி பேசும் நாள். வேர்ல்ட் ஹிஜாப் டே ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 1 அன்று உலகம் முழுக்க கடைபிடிக்கப்படுது. இந்த நாளை நஸ்மா கான் என்ற சமூக செயல்பாட்டாளர் 2013ஆம் ஆண்டு தொடங்கினாங்க. அவங்க அமெரிக்காவில் வளர்ந்த ஒரு முஸ்லிம் பெண். பள்ளி மற்றும் சமூக வாழ்வில் ஹிஜாப் அணிந்ததற்காக சந்தித்த பாகுபாடு, கிண்டல், தவறான பார்வைகள் அவை எல்லாமே இந்த நாளின் பின்னணியாக இருந்தது. 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி 1 அன்று நஸ்மா கான் ஒரு நாள் உலகம் முழுக்க பெண்கள் ஹிஜாப் அணிந்து பார்த்து அது என்ன உணர்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வேர்ல்ட் ஹிஜாப் டேயை அறிவித்தாங்க. இதற்காகவே பிப்ரவரி 1 தேர்வு செய்யப்பட்டது. அவர் முதல் முறையாக ஹிஜாப் அணிய தொடங்கிய நாள் அதுதான். ஏன் உலக ஹிஜாப் தினம் கொண்டாடப்படுகிறது என்றால், ஹிஜாப் பற்றி உலகம் முழுக்க நிறைய தவறான புரிதல்கள் இருக்கின்றன. பல இடங்களில் ஹிஜாப் என்பது அடக்குமுறை, கட்டாயம் அல்லது பின்தங்கிய அடையாளம் என்று பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே லட்சக்கணக்கான பெண்களுக்கு ஹிஜாப் என்பது ஒரு தனிப்பட்ட தேர்வு, அவர்கள் அடையாளம், அவர்கள் நம்பிக்கை. இந்த தவறான பார்வைகளை உடைக்க, பாகுபாடு, இஸ்லாமிய மத அடிப்படையிலான வெறுப்பை குறைக்க, உரையாடலை உருவாக்க இந்த நாள் உருவாக்கப்பட்டது. வேர்ல்ட் ஹிஜாப் டே எப்படி கொண்டாடப்படுகிறது என்றால், இது ஒரு கொண்டாட்டத்தை விட ஒரு அனுபவம். இந்த நாளில் முஸ்லிம் அல்லாத பெண்கள் கூட ஒரு நாள் ஹிஜாப் அணிந்து பார்க்கிறார்கள். பள்ளிகள், கல்லூரிகள், அலுவலகங்கள், சமூக அமைப்புகள் ஹிஜாப் பற்றி உரையாடல்கள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துகின்றன. சமூக ஊடகங்களில் தங்கள் அனுபவங்களை பகிர்கிறார்கள். இதன் நோக்கம் யாரையும் மாற்றுவது இல்லை, புரிந்து கொள்வது மட்டுமே. வேர்ல்ட் ஹிஜாப் டே உலகம் முழுக்க கடைபிடிக்கப்படுகிறது. அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய நாடுகள், மத்திய கிழக்கு, ஆசியா, ஆப்பிரிக்கா, இந்தியா உட்பட 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த நாள் நினைவு கூறப்படுகிறது. பல நாடுகளில் பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் இதனை கலாச்சார விழிப்புணர்வு நாளாக கொண்டாடப்படுகின்றன. இந்த நாளின் முக்கியத்துவம் என்னவென்றால், இது பெண்களின் உரிமை பற்றி பேசுகிறது. தேர்வு செய்யும் உரிமை, அணியும் உரிமை, அணியாமல் இருக்கவும் உரிமை. ஒரு பெண்ணின் உடை அவளின் மதிப்பை நிர்ணயிக்காது என்ற செய்தியை இந்த நாள் சொல்கிறது. வேர்ல்ட் ஹிஜாப் டே தொடங்கப்பட்டதிலிருந்து பல நாடுகளில் ஹிஜாப் அணியும் பெண்கள் தங்கள் குரலை வெளிப்படையாக பேச ஆரம்பித்துள்ளனர். முன்பு பயந்த விஷயங்களை இன்று திறந்த வெளியில் பேசும் தைரியம் இந்த நாளில் வந்தது என்று பல சமூக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. 2013ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த நாள் 2026ஆம் ஆண்டில் 13 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இந்த 13 ஆண்டுகளில் வேர்ல்ட் ஹிஜாப் டே ஒரு சமூக இயக்கமாக வளர்ந்துள்ளது. இது அரசு கட்டாயம் இல்லை, ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரப்பூர்வ தினமாகவும் இல்லை. ஆனால் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் மனித உரிமை, மத சுதந்திரம், கலாச்சார பன்மை தொடர்பான கொள்கைகளுடன் இந்த நாளின் கருத்து ஒத்துப்போகிறது. இந்த நாளின் உண்மையான முக்கியத்துவம் ஹிஜாப் தான் மையம் என்று இல்லை. ஒரு பெண் தன்னை எப்படி வெளிப்படுத்த விரும்புகிறாள், அந்த உரிமையை மற்றவர்கள் மதிக்கிறார்களா என்பதே மையம். அதனால்தான் பிப்ரவரி 1 வந்தால் உலகின் பல மூலைகளில் ஒரே ஒரு கேள்வி எழுகிறது: நாம் வேறுபட்டவர்களை புரிந்து கொள்ள தயாரா இருக்கிறோமா? அதுதான் வேர்ல்ட் ஹிஜாப் டேயின் உண்மையான அர்த்தம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.